ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் அந்த மார்க்கெட் புதுசாக வரவங்க ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆயிருக்கும். அவங்களுக்கு புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னா, சார் என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபாய் இருக்குது, இந்த 1 லட்ச ரூபாய் வச்சுட்டு டெய்லி எவ்வளோ சார் சம்பாதிக்க முடியும்? ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? பரவாயில்ல சொல்லுங்கள் சார். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? ஒரு 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சொல்லுங்கள் 1 லட்ச ரூபாய் வச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே மனிதர் வேறுபடும். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து டேலண்ட் அதிகமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து டேலண்ட் கம்மியாக இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து ஒன்றுமே சுத்த நாலேஜே இருக்காது, இன்னொருத்தர் வந்து டிப் கால் வாங்குவார், இன்னொருத்தர் வந்து வேறு மனிதர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க. இதில் என்னுடைய தரப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையிலையும் எனக்கு கிட்டத்தட்ட இந்த 20 வருஷம் மார்க்கெட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 20 வருஷத்தில் இந்த டிப்ஸு கால்ஸ் வாங்குறான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த டிப்ஸு கால்ஸ் வாங்கி மேலே வந்ததாக சரித்திரமே கிடையாது. இதை ஃபஸ்ட்டு விட்டுருங்க, அது அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன்னா டிப் கால் கொடுக்குற குரூப்னு ஒருத்தர் இருக்கிறான், அதை வாங்குகிற குரூப்னு ஒருத்தர் இருக்கிறான். அப்போது இவனை தேடுறான். சார் நீங்கள் என்ன டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பீங்களா? நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கால் கொடுப்பீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை? இது அப்படியே பழக்கி வச்சுருக்கான். இப்போ டிப்ஸ் கால்ஸ் தான் வந்து பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவன் கொண்டு வந்துட்டான். அப்படி சத்தியமாக கிடையாது. நீங்கள் டிப்ஸ் கால் வாங்குகிற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. அப்படி வாங்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கோடு நிறுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குறதோ இன்றைக்கோடு நிறுத்துங்க. டிப்ஸ் கால்ஸ் வாங்கி சான்ஸே கிடையாது. 100க்கு 100% வந்து டிப் கால் வாங்கி மேலே வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மெயின் விஷயம் இந்த ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் கான்செப்டில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த 1 லட்ச ரூபாய் வச்சுட்டு எவ்வளோ சம்பாதிக்கலாம்? 500 சம்பாதிக்கலாமா? 300 சம்பாதிக்கலாமா? எப்படின்றத கான்செப்ட் புரியும். ஆனால் இந்த ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், எந்த இடத்துல போடணும், எவ்வளோ போடணும் அப்படின்றதுல தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. 1 ரூபாய்க்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு 50 ரூபா நீங்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்கீங்க வச்சுக்கலாம். இப்போ 50 ரூபா முதலீடு பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. இந்த ஒரு ட்ரேட் 1 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறீங்க. அதுக்கு எதிராக நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு 2 ரூபாய் இல்லை 3 ரூபாய் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப பெருசாக இல்லை, 1 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாயில் வேண்டாம். 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 பைசா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் கான்செப்டை நீங்கள் எடுக்க அது எத்தனை 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அந்த 10ல் எத்தனை டைம் சக்ஸஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு 7லேருந்து 8 சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஓகே, ஆனால் இந்த கான்செப்ட்டுக்கு உள்ளவே வர மாட்டாங்க. அதாவது நம்ம ஒரு ட்ரேட் எத்தனை ட்ரேட் லெட்ஜரை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அவங்க. நம்மளோட கணக்கை அவங்க ஒரு பணத்தை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க, கணக்கே எடுக்க மாட்டாங்க. இதுவெல்லாம் நமக்கு என்ன வரும் வராது அதை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்த லெவலில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுன்ற கான்செப்ட்குள்ளே போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 4 வருஷமாக இருக்கிறேன், 5 வருஷமாக இருக்கிறேன் சொல்லுவாங்க. சரி, உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ எவ்வளோ? உங்களுடைய வெற்றிக்கு ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் வந்து எத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க? நீங்கள் எத்தனை ட்ரேடில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும்? இல்லை நீங்கள் எவ்வளோ ட்ரேடில் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் ரேஷியோவில் போராடுறீங்க? 1:1 போராடுறீங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க 1:1 பண்ணால் ஜெயிக்க முடியாதா சார் அப்படின்வாங்க. எஸ், 1:1 பண்ணால் கூட ஜெயிக்க முடியும். ஆனால் உங்களுடைய ட்ரேடிங் சக்ஸஸ்னால் 8% மேலே வின்னிங் ரேஷியோ இருக்கணும். அதாவது 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 8 ட்ரேட் கம்பல்சரி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இந்த 1:1 கான்செப்டில் ஜெயிக்க முடியும். ஆனால் இதை விட்டுட்டு எனக்கு ஏதோ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, டக்குன்னு சக்ஸஸ் ஆகிடுது, எனக்கு வந்துடுச்சு ட்ரேடிங் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சில பேர் வந்து ஒரு வாரம் 10 நாள் பேக் டெஸ்ட் பண்ணுவாங்க. 10 நாளில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் எனக்கு எல்லாம் ட்ரேடிங் வந்துடுச்சு அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. எப்படின்னா ஒரு மாதம் வந்து அந்த ட்ரேடிங் ட்ரெண்டோடைய வேவ் மாறிட்டே இருக்கும். ஒரு அப்ட்ரெண்ட் நீங்கள் ஏதோ சம்டைம்ஸ் அப்ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருங்க 10-15 நாள் சூப்பராக ஒர்க் ஆகும். அது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஓகே, எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அந்த அமௌண்ட்டையோ அல்லது ரிஸ்க் ரேஷியோ மாற்றி பண்ண சொல்ல குவான்டிட்டி லைட்ஸ் அந்த லாட் சைஸ் மாற்றிட்டு பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்து வராது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் சும்மா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். அந்த 1 லட்ச ரூபாயை வச்சு மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், டெய்லி எவ்வளோ சம்பாதிக்க முடியும்ட்டு இவ்வளோ கேல்குலேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு சில ட்ரெண்ட் இருந்தால் வந்து ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க, இண்டிகேட்டர் இருந்தால் சொல்லுங்கன்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு இந்த வாழ்க்கை ஓடுறதில்ல ட்ரேடிங் லைஃப். இண்டிகேட்டர் அப்படின்றது என்னென்னா ப்ரைஸு எந்த பக்கம் ட்ராவல் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதாவது ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயோ இல்லை 1 மினிட் டைம் ஃப்ரேம்லேயோ அல்லது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயோ எந்தெந்த டைம் ஃப்ரேமில் எங்கெங்கே ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இண்டிகேட்டர் இருக்குதே தவிர, இண்டிகேட்டர் அப்படின்ட்டு ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிஷின் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணுது, அவ்வளோதான். இண்டிகேட்டர் அப்படின்னு என்ன அது காமிக்குது, அவ்வளோதான். ப்ரைஸ் எங்கே ட்ராவல் ஆகுது? மேலே ட்ராவல் தான், கீழே ட்ராவல் ஆகுதா? இல்லை ப்ரைஸு திரும்பிச்சா திரும்பலையா?
இதை தான் காமிக்கிறத தவிர மிச்சப்படி உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ நீங்கள் தான் பார்க்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்களே, ஸ்ட்ராட்டஜின்றது என்ன? நீங்கள் ஒரு செயலில் ஈடுபடுறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதை வந்து அந்த ட்ரேடிங்கில் அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 500 டைம் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்களா, ஒரு 1000 டைம் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்களா, அதில் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா வரா தெரியாது. ஒருத்தர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்னொருத்தர் வேலை செஞ்சு அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப அது உங்களுக்கு புதுசு, அவங்க ஏற்கனவே செஞ்சவங்களுக்கு பழசது, அதில் பழகிருக்கு. அதை நீங்கள் முதல்லே பார்க்க யூடியூப் நானும் ஒரு வீடியோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லைன்னு நீங்கள் அதை ஒர்க் பண்ணால் தான். ஏன்னா அதுலேயும் வந்து நிறைய சாதக பாதங்கள் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கம்பேக்ட் ஆகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு யூஸ் ஆன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வேஸ்ட் உங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சதை மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, உங்களுடைய கமெண்ட்களை கீழே தெரிவிங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த கேள்வி நிறைய டைம் இந்த ஒரு 6 மாதம் நிறைய கேட்டிருக்கேன். ஏன்னா வீடியோ போட முடியல. 1 லட்ச ரூபாய் வச்சு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டுறாங்க தவிர இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அது மனிதர்கள் வேறுபடுறான்னு சொன்னேன். அதனால் மாறுபடுறதுனால அது அக்யூரேசியாக வந்து சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஃப்ராங்காக பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் எவ்வளோ சம்பாதிக்கணும் சான்ஸே கிடையாது. இவ்வளோ தான் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா மாதம் சம்பளம் கிடையாது. இது வந்து மாதம் 5% கன்ஃபார்மாக வந்துடும், மாதம் 10% கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு. ஏன்னா அவங்க தப்பாக செஞ்சுட்டாங்கன்னா கேபிட்டலே காலி ஆகிடும். சரியாக பண்ணாங்க அந்த 10-20% எடுக்கலாம். ஆனால் தவறாக செஞ்சுட்டாங்கன்னா கேபிட்டல் முழுசாக வைப் அவுட் ஆகிடும். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.